போதும், இந்த ஆளு படிச்சு பெரிய சுஜிலா மையன். அவர் மட்டும் சுந்தரம் நிறைய வசனம், அவர் மட்டும் வசனம் பேசலாம். நான் என்ன உன்னால லேஜான ஆளா? ஒரே விஷயம், கமுதி சத்யேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திறமையான குருக்கள். நீங்கள் ஒரு ஐயர்வாள், நாங்கள் கவுச்சி சாப்பிட்டாலும் நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்க. நீ நல்ல மனுஷன், நிறையா கோயிலில் கும்பாசியம் வைக்கிற. என்ன ஓங் கிறகம் என்னைய மாதிரி லூசு போயிட்ட மாற்றி சீரழிகிற வீட்டில் எங்கள் அக்கா உன்னை விளக்க மாற்றி அடிச்சுன்னு திருந்தலை. அதில் இவ குடும்பத்தோட என் மருமக, என் மருமையை, என் கூட பிறந்த அக்காவைத்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பூரா என்ன பண்ணுதுன்ற, இன்னைக்கு என் புருஷன் ஜெயிக்கணும்ட்டு எங்கள் அக்கா மாவளம் எடுத்துருக்கு கோயிலில். என் மருமைன்னு என் மருமகளும் உருண்டு கொடுத்துருக்காங்க. உன் குடும்பத்தோடு சேர்ந்து இன்னைக்கு நீ எலுமிச்சை மலந்தே வைப்ப. உனக்கு நான் பின்னாடி உன் டயரில் வச்சுருக்கேன் தண்ணி போகலாம். சும்மா இல்லை சத்யேந்திரா. ஒரே விஷயம், இந்த கமுதி சத்யேந்திரன் வர்றதுக்கு முன்னாடி நாடக உலகத்துக்கு வந்தவேனா உங்களுக்கு தெரியாது. வள்ளியெல்லாம் நாரதரை பூரா அழுக வச்ச காலத்தில் எதிர்த்து பேசிய ஒரு பெரிய மகான் வரிச்சூர் பழனியப்பா தாத்தா. வரிச்சூர் பழனியப்பா தாத்தா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், நிறைய வசனம் பேசுவார், ஆதிநாராயண மாமா, அள்ளி நகரம். அதனைத் தொடர்ந்து வெங்கல குரலன். நாரதர்னா மேடையில் அப்படியே தகன்னு இருந்தேன் ஜீமே. யாருன்னா ராசாக்கூர் புரட்டா சூரியன் இருக்குல்ல திரைப்பட நடிகர், அவருடைய மாமா பி ஆறுமுகம். அவரை யூடியூப்பில் நாடகத்தை பார்த்துட்டே அவர் மலேசியாவில் குறுக்கோள் வேலையை விட்டுட்டு நாடகத்துக்கு வந்த ஒரு உண்மை. நீ பாட்டுக்கு ஒரு யாகத்தை வச்சு ஓதனமா, ஊரில் மிச்சப்பட்ட நெய்யை கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தோமா, பட்டு வேஷ்டியை கட்டினோமா, பிள்ளைகளை படிக்க வச்சான் இருக்க. எதுக்கு உனக்கு இந்த ஆசை? ஊரில் நான் அம்பளிப்பு வாங்குறேன்னா அது வேறு விஷயம். ஆனால் கேட்டு கேட்டு வாங்குறதுக்கு நீ பெரியமா ரயில்வே கேட்டில் பிச்சை எடுத்துடலாமே. உனக்கு எனக்கு வழக்கு இருக்கடா, ஒரத்த நாடு வாடான்னு சொன்னேன் பாரு சுப்பையா. அதுக்கப்புறம் நான் சொல்லியே ஆகணும், புதுக்கோட்டை இன்னைக்கும் அந்த அண்ணனுக்கு ரசிகர் குறையலை. ஏன்னா அவரையும் நான் சந்திச்சவன் புதுக்கோட்டை முத்தப்பாண்ணே. இருக்கிறத இல்லைம்பேன், இல்லைன்றதை இருக்கும்பேன். நீ என்ன ஒரு கேள்வியை படிச்சுட்டு ஒரு பதிலை சொல்லுவ, அதுக்கு மேலே அதட்டி கேட்டோம்னா மறந்து போய் உள்ளே போய் புக்கை பார்ப்பேன். அந்த ஆள் அப்படி கிடையாது, ஒரு கேள்விக்கு 4 பதிலை சொல்லுவேன். இன்ன வரைக்கும் கண்ணை திறந்தா ஒளி இல்லே, களை எடுத்தா நடவள்ளே, உன்னை நினச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்போ மண்ணா கரைஞ்சு போச்சு தந்தன் ஆசையே, உன்னை நினச்சி வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே கண்ணா சத்யேந்திர கண்ணா, நீ கண்ணா என்று சொன்னதெல்லாம் நியாயமா, நம்ம காதலுக்கு சாதி ஒரு தோசமா. அப்படி பாடின ஒரு முத்தப்பாண்ணே. அவரையும் நான் சந்திச்சவேன். நீ போய் சேர்ந்துறேன் போ. நீ எனக்கு தம்பியா அண்ணனா? எனக்கு காசு கொடுத்தியே, நம்ம எதிரி கொடுக்கலாமா? உன்னே முக்காமுண்ட காசை வெட்டி போட்டுருவேன் பேஜாபர். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றீங்களே. இவங்க சொல்கிறாங்க சனீஸ்வரனுக்கு எதுக்கு கருப்பு ஆடை, ஐயப்பனுக்கு எதுக்கு கருப்பு கட்டுறோம், முருகனுக்கு எதுக்கு அது பேர் என்ன காவி கட்டுறான், ஓம் சக்திக்கு எதுக்கு அந்த துணி பேர் என்னப்பா சிகப்பு, இதெல்லாம் போடுறான் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனை போல தான் கடவுளும் இருந்ததா. மனிதன் அவனுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறான், பிடித்த உடைகளை அணிகிறான். சனீஸ்வரன் அந்த காலத்தில் ஜவுளி கடை இல்லை, கருப்பு எடுத்தார். தம்பி போப்பா போயிரு.